Hi students, Unit 8, Exercise 8.3, 12th problem, the king and queen of the diamond. So the king, queen, diamond லாம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம கார்ட்ஸ் போட்டு தான் சம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. The king and queen of the diamond. So diamond shapeல kingum queenum, queen and jack of heartin. Heartinல queenum jackum, jack and king of spade. Spade shapeல jackum king are removed. So இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? Remove பண்ண போறோம். ஃபுல்லாவே sample spaceல இருந்து remove பண்ண போறோம். From a deck of 52 cards, playing cards. So ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் 52 கார்ட்ஸ்க்கு என்னெல்லாம் நமக்கு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டல் 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுல ரெட் பிளாக் அண்ட் 2 டைப் இருக்கும். ரெட் வந்து ஹார்டினும் டைமண்டும், பிளாக் வந்து ஸ்பேடும் கிளவரும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் 13 நம்பர்ஸ் இருக்கும், 13 வேல்யூஸ் இருக்கும். ஸோ 13 வேல்யூஸும் 1 இருக்கிறது அதுக்கு பதிலாக A2 அப் டு JKQ வரைக்கும் இருக்கும். ஒவ்வொன்றுலையும் நமக்கு என்ன ஒவ்வொரு டைப்லையும் 13 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம இந்த கிங் குயின் பார்த்தா 52 ஸ்ட்ரைட்டாக எழுதக்கூடாது. அவங்க நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க பாருங்க, டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். அந்த டோட்டல் 52 கார்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஃபுல்லா எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் ஷேப்ல இருந்து கிங்கும் குயினும் எடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து ரிமூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைமண்ட்ல இருந்து கிங்கும் குயினும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, டைமண்ட்ல கிங்கும் குயினும், கிங் குயின் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்டின். ஹார்டின்ல குயினும் ஜாக்கும், ஹார்டின்ல குயினும் ஜாக்கும் கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் ஒன் ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட். ஸ்பேட் ஷேப்ல ஜாக்கும் கிங்கும், ஸ்பேட் ஷேப்ல ஜாக்கும் கிங்கும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் 52 கார்ட்ஸ்ல எதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க, 1 2 3 4 5 6 கார்டு எடுத்தாச்சு. ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் கம்மியாகும். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற ப்ராப்ளத்துல இந்த மாதிரி எதுவும் ரிமூவ் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் கார்ட்ஸ் நம்ம எப்பவுமே எப்படி எழுதலாம், 52 கார்ட்ஸ் எழுதிடலாம். ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கார்டை ரிமூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எத்தனை கார்டு சொல்லியிருக்காங்க, 1 2 3 4 5 6 கார்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 6 கார்ட்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னே பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கும், 46 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் S ஈக்குவல் டு 46 கார்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். இதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கிளவர். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ண எந்த வேல்யூஸுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த எதுவுமே இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸ்குள்ள இல்ல. 46 கார்ட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கிளவர். கிளவர் பாருங்க, கிளவர்னா இந்த வேல்யூஸ் தானே, ஏல இருந்து JKQ வரைக்கும் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு. இதுல எந்த வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை, கேன்சல் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால சப்டிவிஷன் 1 அப்படியே எழுத வேண்டாம். லெட் A be a clever card. So number of A equal to, so number of A மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும், clever shapeல 13 இருக்கும். So P of A equal to number of A by number of S. Number of A 13, sample space 46 கார்டு தான் நமக்கு. ஸோ அதில் 13 by 46, இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது, அதில் அப்படியே வச்சிருங்க. அடுத்து சப்டிவிஷன் 2, a queen of red card. ரெட் கார்டில் இருக்க நமக்கு என்ன வேணும், குயின் வேணும். ஸோ ரெட் கார்ட்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குல்ல, ஒன்று டைமண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, ஹார்டின் இருக்கு. ஸோ குயின் ஆஃப் ரெட் கார்டு, இது ரெண்டு தான் நமக்கு ரெட், ஹார்டின் டைமண்ட். ஸோ இந்த ரெட் கார்டில் இருக்க குயின், ரெண்டு குயினுமே நமக்கு என்ன ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு குயினே இல்லை. ஸோ அப்போ லெட் B be a queen of red card. ஸோ நம்பர் ஆஃப் B எதுவுமே இல்லை குயின்ல, ஸோ அதெல்லாம் 0. P of B equal to number of B by number of S, 0 equal to 46. So P of B equal to 0. And next one நம்ம பாருங்க, subdivision 3 என்ன கேட்டிருக்காங்க, a king of black card. So black cardனா நமக்கு ரெண்டு டைப் இருக்குல்ல, ஒன்னு ஸ்பேடு, இன்னொன்னு கிளவர். இது ரெண்டு தான் நமக்கு பிளாக் கார்டு. இந்த பிளாக் கார்டில் என்ன கேட்டிருக்காங்க, கிங்
இந்த ரெண்டு மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸ்பேட், கிளவர், இது ரெண்டு தான் பிளாக். நமக்கு என்ன கேட்டேன்? கிங் ஆஃப் பிளாக் கார்டு. ஸோ இதுல கிங் ஆல்ரெடி ஒன்று எடுத்தாச்சு. அப்போ இன்னும் என்ன இருக்கு? ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ சப்டிவிஷன் 3, let C be a king of black card. So number of C equal to, நம்ம கண்டுபிடிச்ச எத்தனை பிளாக் எத்தனை கிங் கார்டு இருந்துச்சு? ஒன்று தான் இருந்து. பிளாக்ல ஒரு கிங் கார்டு தான் இருந்துச்சு. ஸோ P of C equal to number of C value 1 by number of S 46. ஸோ இதையும் கேன்சல் பண்ண முடியாது. 1 by 46. ஸோ இப்போ இது பாருங்க 12th ப்ராப்ளம். ஸோ நான் ஆல்ரெடி 12th ப்ராப்ளம் நடத்துறது வந்து பழைய புக்கில் 12th ப்ராப்ளம், இது வந்து புது புக்கில் 12th ப்ராப்ளம். ஆனால் 2 ப்ராப்ளமே இருக்குதா இந்த புக்கில். ஸோ இதில் 12th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங் எ கேம். ஸோ சம் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இன் விச் த ஸ்டோன் த்ரோ பை தெம். ஸோ இதில் என்ன கேம்னா ஸ்டோனை த்ரோ பண்ணுற மாதிரி தான் கேம் விளையாடுறாங்க. லேண்டிங் இன் ஏ சர்க்குலர் ரீஜியன் given in the figure. ஸோ நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ என்னன்னா இந்த சர்க்கிள்குள்ள வெளியில இருந்து என்ன பண்ணணும்? ஸ்டோன்ஸை த்ரோ பண்ணும். இஸ் கன்சிடர்ட் as with win and landing over then the circular region is considered as a loss. ஸோ இந்த பிளேஸ்ல கரெக்டா வெளியில நின்னுப்பாங்க அந்த பசங்க. ஸோ இங்க இருந்து ஸ்டோன்ஸை த்ரோ பண்ணுவாங்க. யாரெல்லாம் கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள ஸ்டோனை போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். சப்போஸ் இந்த சர்க்கிளை விட்டு வெளியில எங்கேயா போயிடுச்சுன்னா அவங்க என்னது? லூசர்னு அர்த்தம். ஸோ தோத்துட்டாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் எ கேம்? ஸோ அப்போ இதுக்குள்ள வின் பண்றதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாருங்க இந்த ஷேப்ல கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்காங்க ஒரு சைடு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஷேப்பா தான் இருக்கும்? ரெக்டாங்குலர் தான். ஸோ ரெக்டாங்குலர் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். இங்க 4 கொடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்போ இங்கேயும் 4 இருக்குன்னு அர்த்தம். இங்க 3னா இங்க 3 இருக்கு போதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சர்க்கிள் வந்து 1 feet இருக்கு. ஸோ எல்லாமே ஃபீட்ல தான் கொடுத்தாங்க. 4 feet 3 feet 1 feet. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டியில சாம்பிள் தான் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ் தான் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக எடுத்துக்கிறதா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்ம கான்செப்ட்னா என்னது? இந்த குட்டி டயக்ராமை பார்ப்போம். இல்ல ஃபுல்லா அந்த குட்டி டயக்ராமும் எதுவுல தான் இருக்கு? இந்த ரெக்டாங்கிள்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணா நமக்கு என்னது? ப்ராப்ளமே பார்க்க போகுது. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எதை யூஸ் பண்ணா எடுக்கணும்? ரெக்டாங்கிள். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ், இந்த சாம்பிள் ஷேப்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த சாம்பிள் ஷேப்ஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன தேவை? இது ஃபுல்லா தான் நமக்கு தேவை. நம்ம பாதி ஒன்று எதுவும் வெளியில தூக்கி போட போறதில்ல, ஃபுல்லா தான் யூஸ் பண்ண போறோம். ஃபுல்லா யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்ம் நமக்கு என்ன தேவை? ஏரியா. ஸோ அப்போ ஏரியா தான் ஆக்கணும். ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ லென்த் பிரெத் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் நமக்கு 4, பிரெத் 3 இருக்கு. 4 into 3 யூனிட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாமே ஃபீட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபீட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்டா கூட எழுதிக்கலாம். 4 3s are 12. ஸோ 12 ஸ்கொயர் ஃபீட்ஸ். 12 ஸ்கொயர் ஃபீட் தான் நமக்கு என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் S equal to 12 ஸ்கொயர் ஃபீட். ஸோ கொஸ்டின் நமக்கு என்னது? யார் நமக்கு வின் ஆவாங்க? கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின் த கேம்? இதான் நம்மளோட கொஸ்டினும் கூட. ஸோ ஒரு தடவை பார்த்துலாம் பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் ஏ கேம்? ஸோ கேம்ல யார் வின் பண்ணுவாங்க அதான் நம்ம கொஸ்டின். ஸோ கேம்ல வின் பண்ணா நமக்கு தேவை கன்ஃபார்மா இந்த சர்க்கிள்குள்ள தான் என்ன ஆகணும்? அவங்க த்ரோ பண்ணணும். ஸோ அப்போ சர்க்கிள்குள்ள போது ஃபுல் பிளேஸ் தான் நமக்கு ஆக்குபை ஆகுது. அப்போ ஃபுல் பிளேஸ் ஆக்குபை ஆகுதுன்னா அது ஏரியா. வெளியில மட்டும் இருக்குதுன்னா அது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபுல் பிளேஸ் தான் நமக்கு த்ரோ பண்ணாலும் ஜெயிச்சிரும் தான். அப்போ இதுக்குள்ள கண்டுபிடிக்கும் போது ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் நம்மளோட சப்டிவிஷன் 1. லெட் A be a win the game. ஸோ இந்த கேம்ல வின் பண்றதா நம்மளோட வந்து A வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இந்த A வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை? ஃபுல் வேல்யூ தேவை. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் எ சர்க்குலர் ரீஜியன் ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் ஃபார்முலா நமக்கு என்னது? பை r ஸ்கொயர்
ஸ்கொயர் யூனிட்ஸ். எப்போ ஏரியா கேட்டாலும் நம்ம யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். பை நமக்கு இங்கே ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 feet தான். ஸோ ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குதுல்ல, ரேடியஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னது 1, அதான் நமக்கு தேவை. 1 square. ஸோ 1 square மீன்ஸ் 1 தான் வரப்போகுது. பை இன்ட்டு 1, பை தான் வேல்யூ, ஆன்சர் ஸ்கொயர் ஃபீட். இதான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஏ. ஸோ பையோட வேல்யூ எல்லாருமே படிச்சிருக்கோம். நம்ம பையோட வேல்யூ என்னது 3.14. ஸோ இது எழுதிக்கோங்க ஞாபகமா. பையோட வேல்யூ என்னது 3.14. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3.14. ஸோ நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் பையோட வேல்யூ 22/7. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தா 3.14 தான் வரும். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3.14. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 3.14. நம்பர் ஆஃப் எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க 12. பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதால 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 3.14 இன்ட்டு 100 பை 12 இன்ட்டு 100. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 314 வரும். 314 பை 1200 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இதை கேன்சல் பண்ண போறோம். ஸோ இது 2 டேபிள் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிள் 1 2 is 2, பேலன்ஸ் 1, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14. நெக்ஸ்ட் 6 2s are 12, 0 0 வந்துடும். ஸோ இது ரெண்டுமே அதுக்கப்புறம் ஒரே டேபிளில் வர போகிறது இல்லை. P ஆஃப் A ஈக்குவல் டு 157/157/600. இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இது யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை ஹோம்ஒர்க்காக போடுங்க. த கிங் குயின் அண்ட் ஜாக்ஸ் ஆஃப் சூட் ஸ்பேட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் எ டெக் ஆஃப் 52 cards. ஸோ 52 cardsல ஸ்பேட்லேருந்து கிங் குயின் ஜாக்லாம் ரிமூவ் பண்ணிடணும். 1 card is selected from a remaining cards. ஸோ பேலன்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 52 cardsல எந்த கார்டுலாம் நம்ம தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்களோ அதை எலிமினேட் பண்ணாதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்க பாருங்க. டைமண்ட் கண்டுபிடிக்கணும், குயின் கண்டுபிடிக்கணும். ஸோ குயின் கொடுத்துட்டாங்க. நமக்கு ரெட்டு பிளாக்னு எதுவுமே டினோட் பண்ணலாம். ஃபுல் கார்ட்ஸ்ல இருக்க குயின் தான் நம்ம பார்க்கணும். எதெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்பேடுன்னு பார்க்கும்போது ஃபுல் ஸ்பேடும் பார்க்கணும். எ ஹார்ட் கார்டு வியரிங் த நம்பர் 5. ஸோ ஹார்ட் கார்டில் 5 நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்டின்ல 5 மட்டும் நம்ம போட வேண்டாம். ஹார்டின் கார்டு எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி சம் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.